குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது +2 பாடத்திற்குரிய ஃபர்ஸ்ட் போயம் தி கேசில். தி கேசில் என்ற இந்த கவிதையை எழுதியவர் எட்வின் மியூர். எட்வின் மியூர், MUIR, எட்வின் மியூர் என்கின்ற ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு கவிஞர் எழுதியது. அவர் 1887 பிறந்து 1959 72 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு கவிஞர் எட்வின் மியூர். எட்வின் மியூர் ஆரம்பத்தில் ஒரு டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார். சில நாவல்கள் எழுதியிருக்கிறார். கிரிட்டிக், விமர்சகராக இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பின் பகுதியில் பின்னாடி போக போக அவர் சில கவிதைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய கவிதைகளினால் தான் அவருக்கு புகழ் கிடைத்திருக்கிறது. இப்போ நாம பார்க்க போற கவிதை தி கேசில் என்கின்ற எட்வின் மியூரினுடைய கவிதை. இவர் சில கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். கோரஸ் ஆஃப் த நியூலி டெட், கோரஸ் ஆஃப் த நியூலி டெட் என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு. புதிதாக இறந்தவர்களின் குழு குரல் என்கின்ற தலைப்பு. வேரியேஷன்ஸ் ஆன் அ டைம் தீம், வேரியேஷன்ஸ் ஆன் எ டைம் தீம் என்கின்ற ஒரு தலைப்பு. தி நேரோ பிளேஸ், குறுகிய இடம் என்கின்ற ஒரு தலைப்பில் தி வாயேஜ் அண்ட் அதர் போயம்ஸ், தி வாயேஜ் அண்ட் அதர் போயம்ஸ் என்கின்ற ஒரு தலைப்பில் தி லாபிரிந்த் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒன் ஃபுட் இன் ஏடன் என்கின்ற தலைப்புகளில் இவர் கவிதை 6 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த கவிதை தொகுப்புகள் தான் இவருக்கு புகழினை உருவாக்கியது. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம கவிதைக்குள்ள போகலாம். தி கேசில் எட்வின் மியூர் எழுதியது. 5 lines of 6 stanzas, 5 வரிகளை கொண்ட 6 ஸ்டான்ஸாக்களாக எழுதியிருக்கிறார். இந்த ஸ்டான்ஸாவினுடைய ரைம் ஸ்கீம் AB AAB, AB AAB, 1வது 3வது 4வது 1 3 4 இந்த 3 வரிகளின் கடைசி வார்த்தை ஒலிக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2வது 5வது வரிகளின் கடைசி வார்த்தை அதனுடைய உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஏ ஃபர்ஸ்ட், 3வது 4வது, அதனாலதான் AB AA, கடைசியில் 5வதும் B தான். ஸோ AB AAB என்கின்ற ரைம் ஸ்கீமில் 5 லைன்ஸ்களை கொண்ட 6 ஸ்டான்ஸாஸ் அடக்கிய ஒரு கவிதை இது தி கேசில். இப்போ நாம கவிதையை பார்க்கலாம். All through the summer at ease we lay, all through the summer. அந்த கோடை காலம், அதற்கு முன்பாக இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஒரு கோட்டையானது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. கோட்டையில் இருந்து ஒரு மைல், ஒரு கிலோமீட்டர் தொலைவில் எதிரிகள் தங்களுடைய படையை குவித்து வைத்திருக்கின்றார்கள். அப்போ கோட்டைக்குள் இருப்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய நிலை என்ன என்பதை அடிப்படையாக கொண்டு எட்வின் மியூர் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். கவிதையை பார்க்கலாம். All through that summer at ease we lay, அந்த கோடை காலம் முழுவதும் at ease, ஈஸ்னா ஒரு ஈஸியா, சாதாரணமா, எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சாதாரணமா நம்ம உலாவி கொண்டிருக்கின்றோமோ அதை போல all through that summer நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய கோட்டையை சுற்றி எதிரிகள் படைகளை குவித்து கொண்டு எந்த நேரமும் நம்மை தாக்குவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? ஆனா இந்த கோட்டைக்குள் இருப்பவருடைய மனநிலை அந்த கோடை காலம் முழுவதும் at ease we lay, லே என்கின்ற சும்மா கிடந்தோம்,
கிடந்தோம், சும்மா வீட்டில் தாங்க கிடந்தோம், ரொம்ப அலட்சியமாக சொல்ல முடியாது. எங்கே ஞாயிற்றுக்கிழமை இல்லை, எங்கே போகிறது, வீட்டில் தான் கிடந்தேன், அதை கிடந்தோம்னு சொல்ல முடியாது. தட் இஸ் லே. ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸ் வி லே அண்ட் டெய்லி ஃப்ரம் தி டரட் வால். டரட் என்று சொன்னால் ஒரு கோட்டையின் மேலே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு. தட் இஸ் கால்ட் டரட். நாங்கள் தினசரி அந்த டரட் வாலில் இருந்து பார்ப்போம். அப்போ இப்போ உடனே நமக்கு என்ன தோணும், என்ன ஈஸியாக கிடந்தோன்ற, இப்போ ஏன் டெய்லி டரட் வாலில் இருந்து பார்க்கிற, அப்போ எதிரிகள் என்ன செய்கின்றான் என்று பயந்து போய் பார்க்கிறீர்களா என்று நாம் நினைத்து விடுவோம். அதற்காக அந்த கவிஞர் சொல்றாரு, and daily from the turret wall we watch the movers moving. MOW move என்று சொன்னால் புல் நிறைந்திருக்கின்ற பகுதியை சமப்படுத்துவது, சீராக்குவது. இதற்கு தான் மூவிங்னு பேர். the moving of the field அப்படின்னு சொல்லுவாங்க. வயலில் புல் தரையை சமமாக செதுக்குவதற்கு பேர் மூவிங்னு பேர். நாங்கள் எங்கள் கோட்டையின் மீது நின்று கொண்டு அப்படி பார்ப்போம். கோட்டையிலிருந்து சற்று தொலைவில் அந்த புற்களை சமன் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களை பார்ப்போம். and daily from the turret wall we watched the movers in the hay. in the hay, hay என்றால் சுட்டெரிக்கின்ற சூரியனின் ஒளி மிகுந்த பகுதி, அதான் hay. ஹே என்றால் வைக்கோல். வைக்கோல்ங்கிறது எப்போ உண்டாகும், வெயில்ல ஏதாவது காஞ்சி போனா உண்டாகும். அதனால எல்லாவற்றையும் காய வைக்கின்ற வெயில் மிகுந்த அந்த பகுதி, ஏற்கனவே கோடை காலம்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த கோடை பகுதியில் அந்த டரட் வால்ல இருந்து நாங்கள் பார்ப்போம். சற்று தொலைவில் இந்த ஃபீல்டை மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவர்களை பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் த எனிமி half a mile away, ஒரு அரை மைல் தொலைவில் எதிரிகள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள், எங்களை முற்றுகையிட்டு அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள், அதையும் பார்ப்போம். So the poet gives secondary importance to the enemy and the first primary importance to the movers. காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம், அந்த புல்ல இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இருப்பான், அப்படியே பார்ப்போம் அவனுங்க நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ he equates, அந்த புல்ல இருக்கிறவனும் அவனும் உண்மையா, எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் எதிரிகளை பார்த்து பயப்படவில்லை. அண்ட் the enemy half a mile away they seemed. they என்பது எதிரிகளை குறிக்கிறது. எங்களுடைய எதிரிகள் seemed என்றால் appeared, தோன்றுவது. அந்த எதிரிகளை பார்த்தால் எங்களுக்கு no threat. threatனா பயமுறுத்தல். no threat என்றால் பயமுறுத்தல் இல்லை. அவர்களை பார்த்தால் எங்களுக்கு பயமாகவே இல்லை. நோ த்ரெட் டு அஸ். எங்களுக்கு அவர்களை பார்த்தால் நோ த்ரெட், பயமா எங்களுக்கு இல்லை. யார் அவன் பெரியவனா நாங்கள் பயப்படுறதுக்கு? they seemed no threat to us at all. So we begin the second paragraph. For what, எதற்கு, ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? For what we thought had we to fear. எதற்காக நாங்கள் எங்கள் எதிரிகளை பார்த்து பயப்பட வேண்டும்? with our arms and provender load on load. arms ஆயுதங்கள், எங்களுக்கு தேவையான ஆயுதங்களும், provender என்றால் உணவுப் பொருட்கள். கோட்டையில் எதிரிகள் திடீரென்று முற்றுகையிட்டு விட்டால் உள்ளே இருப்பவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவை. அந்த provender, provisions, தேவையான அளவிற்கு உணவுப் பொருட்களும் ஆயுதங்கள். எதிரிகள் எங்களுக்கு உள்ளே வந்து விட்டால் அவர்களை திருப்பி தாக்குவதற்கு தேவையான ஆயுதங்களும் லோட் ஆன் லோட், லோடு லோட நாங்கள் உள்ள வச்சிருக்கோம். பின் ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ், உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய பேட்டில்மெண்ட்ஸ். பேட்டில்மெண்ட்ஸ் என்றால் இந்த கோட்டை கொத்தளங்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கோட்டை மேல இப்படி இந்த ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆள் பின்னாடி நின்று மறைஞ்சிக்கிற மாதிரி இப்படி இருக்கும், அப்புறம் மறுபடியும் இப்படி இருக்கும், அப்புறம் மறுபடியும் இப்படி, இது மாதிரியான அமைப்பு. தட் இஸ் கால்டு பேட்டில்மெண்ட்ஸ்னு பேர். அப்போ கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க அதற்கு பின்னாடி மறைஞ்சிக்குவாங்க. இப்போ நாம் இங்கேருந்து ஷூட் பண்ணால் அவர்கள் மேல் படாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பேட்டில்மெண்ட் இரண்டிற்கும் இடையில் நின்று கொண்டு அவர்கள் நம்மை நோக்கி ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால எங்களுக்கு டவரிங் பேட்டில்மெண்ட், நல்லா உயரமா நாங்கள் பேட்டில்மெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு. ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர்,
This is TIER டயர். TIER டயர் என்றால் அடுக்கு. ட்ரெயின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டயர் 3 டயர்னு போடுவாங்க. 2 டயர் பர்த், படுத்து உறங்கிக் கொண்டு ட்ரெயினில் பயணம் செய்வதற்கு 2 டயர் அப்படின்னா மேலே ஒரு ஆள் படுத்துக்கலாம், கீழே ஒரு ஆள் படுத்துக்கலாம். தட் இஸ் 2 டயர். 3 டயர் அப்படின்னா மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் படுத்துக்குவாங்க. தட் இஸ் கால்ட் 3 டயர். டயர் என்றால் அடுக்கு. 3 அடுக்காக உறங்குவது, 2 அடுக்காக உறங்குவது. தட் இஸ் TIER டயர். இன்னொரு டயர் இருக்கு TYRE டயர். அது இந்த சைக்கிளில் கார்ல எல்லாம் இருக்கிற டயர். இன்னொன்று இருக்கு TIRE டயர். தட் இஸ் ஐ எம் டயர்ட் ஆஃப்னு சொல்றோமே, களைப்படைந்து விட்டோம் என்று சொல்கிறோமே. தட் இஸ் TIRE. இது TIER அடுக்கடுக்காக. அடுக்கடுக்காக லோடா நாங்கள் உணவு வச்சிருக்கோம், ஆயுதங்கள் வச்சிருக்கோம், உயரமா பேட்டில்மெண்ட்ஸ் இருக்கு அடுக்கடுக்காக. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ். அலைஸ் என்றால் உடன்படிக்கை. ஃப்ரெண்ட்லி நட்பு நாடுகள், எங்களுடன் உடன்பாடு செய்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய நட்பு நாடுகள் டிராயிங் நியர், எங்களுக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ரெடியா வந்துட்டு இருக்கான் எங்களுக்கு உதவி செய்வதற்காக. எங்களுடைய நட்பு நாடுகள் ஓரிரு நாட்களில் இங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள். ஸோ நட்பு நாடுகள் உதவி இருக்கு, எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கு, தேவையான அளவிற்கு உணவுப் பொருட்கள் இருக்கு, திரும்பி தாக்குவதற்கு அடுக்கடுக்காக கோட்டை கொத்தளங்கள் இருக்கிறது. பின் எதற்காக நாங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டும்? Third stanza. Our gates were strong. இது ஒரு பக்கம். எங்களின் கோட்டை வாயில் கதவு இருக்கின்றனவே அவை மிகவும் வலிமையானவை. Our gates were strong, our walls were thick. எங்களுடைய மதில் சுவர்கள் மிகவும் திக், ரொம்ப தடிமனானது. நீங்க அங்கிருந்து அரை மைல் தொலைவில் இருந்து பீரங்கியால் சுட்டால் கூட எங்களுடைய சுவரின் ஒரு கல்லை கூட பேக்க முடியாது. அந்த அளவுக்கு திக்கான சுவர், வலிமையான கேட். Our gates were strong, our walls were thick. அதுக்கப்புறம் எங்களுடைய சுவர்கள் so smooth, அப்படியே வளவளவளன்னு இருக்கும். ஒருவேளை எதிரிகள் வேகமாக வந்து மேலே ஏறிவிடலாம் என்று நினைத்தால் கூட ஏற முடியாது. பிகாஸ் அவை ஸ்மூத், வளவளப்பாக இருக்கும். so smooth and high, ரொம்ப உயரம் ஜாஸ்தி. ரொம்ப உயரம் ஏற முடியாது, ஒரே ஸ்மூத்தா இருக்கும், வழுக்கும். சுவர் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு, கேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நோ மேன், எந்த மனுஷனும் could win a foothold there. ஒரு ஃபுட் ஹோல்டு, ஒரு காலடி கூட எங்களுடைய கோட்டையிலிருந்து ஒருத்தன் வெற்றி பெற்றுட்டு போக முடியாது. ஒரு காலடி மண்ணை கூட எங்களிடம் வந்து அந்நியன் பறிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அதை போ ஒரு காலடியை கூட எங்களிடம் இருந்து எதிரிகளால் பறிக்கவே முடியாது. And a foothold there, no clever trick. சில சமயங்கள்ல எதிரிகள் சில உபாயங்களை, புத்திசாலித்தனமான உபாயங்களை கையாண்டு, சில வழிமுறைகளை கையாண்டு எங்களை ஏமாத்தலாம். ஆனா எந்த புத்திசாலித்தனமான ட்ரிக், நீங்க எந்த ட்ரிக்கும் என்கிட்ட பண்ண முடியாது. நோ கிளவர் ட்ரிக் could take us dead or quick. எங்களை பிணமாகவோ or quick, உயிருடனோ, எங்களை பிணமாகவோ உயிருடனோ எங்களை எடுத்து செல்வதற்கு எந்த புத்திசாலித்தனமான ட்ரிக்கையும் நீங்க என்கிட்ட பயன்படுத்த முடியாது. எல்லாம் இது மாதிரி ட்ரிக்கெல்லாம் நாங்கள் 1000 பார்த்துருக்கோம். Only a bird could have got in. Only a bird, ஒரு பறவை வேணா உள்ள வரலாம். இதுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இது மாதிரி அரசர்கள், அரண்மனை வைத்திருப்பவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிளிகளுக்கு பயிற்சி கொடுத்திருப்பார்கள். அந்த கிளியை பறக்க விட்டா அவைகள் வேகமா வெளியில பறந்து போய் அங்கே இருக்கக்கூடிய வயல்களில் இருந்து தானியங்களை கத்தரித்து எடுத்துட்டு வந்துடும். ஒரு கிளி ஒரு நெற்கதிரை அப்படியே கொண்டு வருதுன்னு வச்சுக்கங்க. ஒரு 1,00,000 கிளியை விட்டா 1,00,000 கிளியும் வெளியே முளைத்திருக்கக்கூடிய வயல்களில் இருந்து நெற்கதிர்களை அப்படி கட் பண்ணி உள்ள கொண்டு வந்துடும்.
1,00,000 நெற்கதிர்கள் உள்ள வருது. அப்போ அதை அடித்தா எவ்வளவு இருக்கும்? இப்படி காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட்டு, எங்களுக்கு உணவு தீர்ந்து போச்சுன்னா இந்த கிளிகளை வெளியே பறக்க விடுவோம், அவைகள் தான் உள்ளே வரும். அதான் சொல்கிறான், யாரும் வர முடியாது. ஒன்லி எ பேர்ட் குட் ஹேவ் காட் இன். எங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக பறவைகள் வேண்டுமென்றால் உள்ளே வரலாம், மற்றபடி யாருமே உள்ள வர முடியாது. வலிமையானவர்கள். தி நெக்ஸ்ட் பேரட், வாட் குட் தே ஆஃபர்? என்ன எங்களுக்கு அவங்களால ஆஃபர் பண்ண முடியும்? சரி தம்பி, இருந்தாங்க இவ்வளவுலாம் தரேன், எங்களை நீங்கள் விட்டுடுங்க. வாட் குட் தே ஆஃபர் அஸ்? எங்களுக்கு அவர்கள் என்ன ஆஃபர் பண்ண முடியும்? ஃபார் பெயிட். பெயிட்னு சொன்னால் மீனில் பார்த்தீங்கன்னா மீனை பிடிப்பதற்காக அந்த தூண்டில் ஒரு புழு வைப்பாங்க. தட் புழு, அதுக்கு தான் பெயிட்னு பேர். நயவஞ்சகமாக அந்த மீனை பிடிப்பதற்கு அப்படி புழுவை காட்டி அந்த மீனை உள்ள பிடிச்சிருது. அது மாதிரி புலி பார்த்தீங்கன்னா புலியை பிடிப்பதற்கு அந்த புலி கூண்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுருவான். ஆட்டுக்குட்டியை உண்பதற்காக புலி உள்ள போகும். உள்ள போனோடனே கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். உள்ள இருக்கிற புலி ஆட்டை தின்று விடும், ஆனால் உள்ளுக்குள்ள மாட்டிடும். இது மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஒரு புலியை பிடிக்கிறது, ஒரு புழுவை கொடுத்து ஒரு மீனை பிடித்துக் கொள்வது. இது மாதிரி எங்களை பிடிப்பதற்கு இரையாக அவர்களால் என்ன கொடுக்க முடியும்? What could they offer us for bait? Our captain was brave. எங்களுடைய படை தளபதி வலிமையானவன், brave, ரொம்ப துணிச்சல்காரன், எதற்கும் பயப்பட மாட்டான். கேப்டன் அப்படிதான். வீரர்களே நீங்கள் போராடுங்கன்னு பின்னாடி இருக்கிறது இல்லை, வீரர்களுக்கு முன்பாக சென்று போரிட வேண்டும். அப்படிப்பட்ட பிரேவ், துணிச்சலானவன், வீரமிக்கவன் எங்களுடைய கேப்டன். அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் we were true. கேப்டன் பிரேவ், நாங்களும் உண்மையானவர்கள். கேப்டன் வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி இருக்கணும்னா போகலைன்னா, ஸோ we were true. எங்களுடைய கேப்டன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கின்ற ஆட்கள் நாங்கள். We were true to our captain. எல்லாருக்கு. There was a little private gate. இந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெயினான கதவை திறக்க முடியாது, இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங். அதை திறக்கணும், அது மூடணும்னாவே 100 பேர் 200 பேர் சேர்ந்து தான் தள்ளி திறக்க முடியும், மூட முடியும். ஆனால் அதனால கேட்டை அப்படி திறக்க மாட்டாங்க. அந்த கேட்டிலேயே ஒரு ஆள் உள்ள போயிட்டு வர்றது மாதிரி ஒரு கேட் வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால் எ ஸ்மால் கேட். அதுக்கு தான் விக்கெட்னு பேர். இங்கே நீங்கள் சினிமா தியேட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பதற்கு ஒரு கவுண்டர் இருக்கும். அது வழியாக தான் நம்ம கையில் பணத்தை கொடுத்து உள்ள இருந்து டிக்கெட்டை வாங்குறோம். அந்த கேட்டுக்கும் பேர் விக்கெட்னு பேர். ஸோ விக்கெட்ங்கிறது எ ஸ்மால் கேட் த்ரூ விச் எ பர்சன் கேன் கெட் இன் அண்ட் கம் அவுட். அது மாதிரியான ஒரு கேட். There was a little private gate, a little, ரொம்ப சின்ன கதவு தான், wicket. அது wicket, T கேபிட்டல், அது T, PQRST. இப்போ போடுறது WICKED, ABC, D, wicked. Wickedனா evil, மோசமான. A wicked gate, ஒரு மோசமான, ஒரு ஈவில், தீமையான, மோசமான ஒரு ஆள் உள்ள போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சின்ன கதவு ஒன்று இருக்குங்க எங்கிட்ட. A little wicked gate, the wizened warder, காவலாளி. The wizened warder, வயது மூத்த காவலாளி, let them through, அதன் வழியாக, அந்த சின்ன கேட்டு வழியாக அந்த வயோதிக காவலாளி உள்ளே விட்டு விட்டான். ஏன் இந்த இடத்துல ஒரு வயோதிக காவலாளின்னு சொல்லணும்? இளைஞர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு லஞ்சம் வாங்கணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் தோணவே தோணாது. ஒரு இளம் IAS ஆஃபீஸர் அப்படி உள்ள போகும்போது, ஒரு இளம் இன்ஸ்பெக்டர், ஒரு இளம் போலீஸ்காரன் உள்ள நுழையும் போது நாணயமானவனாக, நேர்மையானவனாக, வலிமையானவனாக இருக்கணும்னு தான் உள்ள நுழைவான். காலப்போக்கில் அவர்கள் மாறிவிடுவார்கள் என்பது வேறு. வயசு ஆக ஆக ஆக
குடும்ப பொறுப்பு, குடும்ப சுமை இருக்கும். அப்ப யாராவது ஏதாவது பணம் கொடுத்தா வாங்கிக்கிட்டு என்ன தப்பையும் செய்ய வயது முதிர்ந்தவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குடும்ப பொறுப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு சாகசம் செய்ய வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், உயர்ந்த ஒரு நல்ல ஒரு புகழீட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். தி வைஸ் அண்ட் ஆர்டர். இந்த வயோதிக காவலாளி லெட் தெம், அவர்களை அனுப்பிவிட்டான். த்ரூ, இந்த கேட்டின் வழியாக அவர்களை உள்ளே அனுப்பிவிட்டான். The fifth stanza. Oh then, ஐயோ, then, அதற்கு பிறகு அவர் maze of tunneled stone. maze confused pathway. அதாவது ஒரு தெளிவான பாதை இருக்காது. டனல் அப்படின்னா சுரங்க பாதை. டனல் ஸ்டோன், கல்லினால் அண்டர் கிரவுண்ட்ல செஞ்சிருப்பாங்க. அண்டர் கிரவுண்டுல மண்ணினால எல்லாம் கட்டியிருக்க முடியாது. நல்ல கல்லினால பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கின்ற சுரங்க பாதை டனல்டு ஸ்டோன். மேஸ் ஆஃப் டனல் ஸ்டோன். உள்ளுக்குள்ள அந்த சுரங்க பாதை அதுக்குள்ள போய் பழக்கமானவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா போய் இப்படி திரும்பும், அப்புறம் இப்படி திரும்பும், ஒரு இடத்துல ரெண்டா பிரியும். நீங்க பாதை தெரியாதவங்க உள்ள போனாங்கன்னா அப்படி சுத்திட்டு பார்த்தா திரும்பியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுவாங்க, உள்ள போக முடியாது. அந்த பழக்கமானவர்களுக்கு மட்டும்தான் இப்படி போய் இந்த இடத்துல லெஃப்ட்ல தான் திரும்பணும், இந்த இடத்துல ரைட்ல தான் திரும்பணும், இங்க இப்படிதான் திரும்பணும்னு அவங்களுக்கு தான் அந்த பயிற்சி இருக்கும். அந்த கன்ஃபியூஸ்டு பாத்வே, அந்த மேஸ் ஆஃப் டனல் ஸ்டோன் grew thin ஆயிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. எதிரிகளுக்கு எளிமையாக அது மாறிவிட்டது. grew thin and treacherous. treachery என்றால் துரோகம் அர்த்தம். treacherous as of air, காற்றினை போல். காற்று புகாத இடமே இல்லை. அதை போல் எங்கள் எதிரிகள் இந்த குழப்பமான கல்லினால் செய்யப்பட்ட இந்த சுரங்க பாதையின் வழியாக அப்படி தெளிவா உள்ள வந்துட்டான். tunnel stone and treacherous as of air, the cause was lost. the cause இந்த காரியம், எதற்காக நாங்கள் இப்படி உள்ளே இருந்தோமோ அந்த cause was lost, இழந்து போய்விட்டோம். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ளே இருந்தோம். நாங்கள் உள்ளே இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்துச்சு, கவலையே படல. ஆனா இந்த சின்ன கேட் உள்ள வந்த உடனே நாங்கள் எந்த காரியத்துக்காக இருந்தோமோ அது லாஸ்ட், இழந்து விட்டது. the cause was lost without a groaning, முனகல். எதிரிகள் நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களோட சண்டை போட்டு போராடி தோத்து போய் அவங்க கிட்ட மாட்டியிருந்தா கூட நாங்கள் பெருமையா எடுத்துப்போம். நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், இரவோடு இரவாக எங்கள் காவலாளி உள்ளே அனுப்பிவிட்டான். அவர்கள் உள்ளே கத்தியை வைத்து எங்க கழுத்துல கையை வச்சிருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே நாங்கள் அவங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டோம். ஒரு முனகல் கூட, ஒரு சிறிய எதிர்ப்பு கூட நாங்கள் சொல்லாமல் அவர்களிடம் சரணாகதி அடைந்து விட்டோம். The cause was lost without a groan. The famous citadel. citadel என்றால் கோட்டை. The famous citadel, புகழ் வாய்ந்த கோட்டை. இந்த பகுதியில எங்க கேட்டீங்கன்னாலும் அந்த கோட்டையா, எங்கப்பா அது ரொம்ப கஷ்டமான கோட்டை, அதுக்கெல்லாம் யாரும் போக முடியாது என்று புகழ் வாய்ந்த அந்த கோட்டை, the famous citadel, overthrown, தூக்கி எறியப்பட்டு விட்டது. எல்லோரும் உள்ளே நுழைந்து வெளியே செல்லுகின்ற சாதாரண பாதையாக மாறிவிட்டது. overthrown and all its secret galleries, அதனுடைய ரகசிய பாதைகள் அனைத்தும் பேர்னா ஓப்பன். எல்லா ரகசிய பாதைகளும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டன. எதிரிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். நாங்கள் எந்த முனகலும் இல்லாமல் அவர்களிடம் சரணடைந்து விட்டோம். Last stanza. How can this shameful tale, how can this shameful என்றால் வெட்கம் கெட்ட, shame, how can, இது எப்படி சொல்ற, இந்த வெட்கம் கெட்ட tale என்றால் ஸ்டோரினா. How can this shameful tale be told? எப்படி இந்த வெட்கம் கெட்ட கதையை சொல்லுவது? எங்க போய் சொல்றது? எதிரிகள் வரும்போது எதிர்த்து போராடாமல், ஒரு முனகல் கூட இல்லாமல் நாங்கள் அவர்களிடம் சரணடைந்த இந்த வெட்கம் கெட்ட கதையை யாரிடம் போய் சொல்லுவது?
how can this shameful tale be told? I will maintain. இந்த ரகசியத்தை I will maintain until my death. சாகுற வரைக்கும் இதை யார்கிட்டையும் வெளியில சொல்ல மாட்டேன். அவ்வளவு கேவலம். எதிரியிடம் எந்த முனகளும் இல்லாமல் அப்படியே சரணடைந்திருப்பது என்பது மகா கேவலமான விஷயம். இந்த வெட்கம் கெட்ட கதையை I cannot tell to anybody till my death. நான் சாகுற வரைக்கும் இதை யாரிடமும் நான் சொல்ல மாட்டேன். We could do nothing. எங்களால் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. ஏன் நீங்கள் போற விடவில்லை? எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் being sold, நாங்கள் விற்கப்பட்டு விட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு விலையை பேசி அந்த காவலாளி எங்களை எதிரிகளிடம் விட்டு விட்டான். விற்கப்படுவது பொருட்கள். நாங்கள் ஒரு பொருட்களைப் போல, ஆடு மாடுகளை விற்பார்களே அதை போல, பொருட்களைப் போல, ஆடு மாடுகளைப் போல நாங்கள் விற்கப்பட்டு விட்டோம். விற்கப்பட்ட பொருள் வாங்கியவருக்கு சொந்தம், ஓட்டிட்டு போயிட்டான். விற்கப்பட்ட விலங்குகள் வாங்கியவருக்கு சொந்தம், எங்களை அழைச்சிட்டு போயிட்டான். ஸோ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We could do nothing being sold. Our only enemy, எங்களுடைய ஒரே ஒரு எதிரி was gold. வேறு யாரும் இல்லைங்க. எங்களுடைய ஒரே ஒரு எதிரி கோல்டு, தங்கம் தான். எங்களுடைய எதிரி எங்கள் கோட்டை காவலாளிக்கு பாலம் பாலமாக தங்கத்தை கொடுத்து அதிலே அவனை மழுமழுங்க செய்து எங்கள் கோட்டைக்குள் உள்ளே நுழைந்து விட்டான். எங்களுடைய எதிரி எங்கள் காவலாளி இல்லை. போரிடவுக்கால் வெளியே எங்கள் கோட்டையை முற்றுகையிட்டிருந்த வீரர்கள் இல்லை. எங்களுடைய எதிரி தங்கம். Our only enemy was gold and we had no arms. Arms, ஆயுதங்கள். We had no arms to fight it with. அந்த தங்கத்தை எதிர்த்து போராடுகின்ற ஆயுதம். அவர்கள் கத்தி எடுத்து வந்தால் நாங்கள் ஈட்டி எடுத்துவிட்டு வரலாம். அவர்கள் வில்லும் அம்பும் கொண்டு வந்தால் நாங்கள் வேறு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் தங்கத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஆயுதங்கள் எங்களிடம் இல்லை. எனவே நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொல்லி எட்வின் மியூர் இந்த கவிதையை முடித்திருக்கிறார். தேங்க்யூ.